இந்தோனேஷியாவில் 280 பேருடன் சென்ற சொகுசு கப்பல் நடுக்கடலில் பற்றி எரிந்ததால் பரபரப்பு. 150க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். இந்தோனேஷியாவில் தீப்பிடித்த கப்பலில் இருந்து உயிர் தப்ப கடலில் குதித்த சுற்றுலா பயணிகள். காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதையொட்டி ஆலோசனை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்க தயார். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருவது குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தல். பஹல்காம் தாக்குதல் பற்றி பிரதமர் விளக்கம் அளிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம். திமுக எம்பி TR பாலு பேட்டி. பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம். தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டணத்திற்கான ஒப்பந்தம் நிறைவு. மறு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் வரை வாகன நிறுத்தும் இடங்களில் கட்டணமின்றி வாகனங்களை நிறுத்தலாம் என அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் வரும் 22 மற்றும் 23ஆம் தேதி கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின். பொள்ளாச்சியில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாக அறிவிப்பு. ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. கூட்டணி குறித்து அதிமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. EPS கருத்தில் உள்நோக்கமோ உள்ளர்த்தமோ இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்ததாக கேள்வி எழுப்பியதால் EPS அவ்வாறு சொன்னதாக பதில். அதிமுகவுடன் OPS அணியை இணைக்காவிட்டால் 2026இல் 3 எழுத்து கட்சிதான் ஆட்சிக்கு வரும். EPSஇன் காலில் கூட விழ தயார், ஏற்றுக்கொள்ளுங்கள் என OPS ஆதரவாளர் ரஞ்சித் குமார் பரபரப்பு பேச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திப்பு. முத்து மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்த சீமான். பேனர்கள், போஸ்டர்களில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகத்தை பயன்படுத்த தாவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக புதிய வாசகத்தை பயன்படுத்த முடிவு என தகவல். தமிழக அரசியலில் தாவேகா தலைவர் விஜயை விட அண்ணாமலை தான் பெஸ்ட். நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயண ராவ் கருத்து. இத்தாலியில் நடைபெற்று வரும் GT4 கார் பந்தயத்தில் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித். முன்னால் சென்ற கார் திடீரென
டிராக்கில் நின்றதால் பின்னால் வந்த அஜித்தின் கார் மோதி விபத்து. சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெற இருந்த இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை கச்சேரி ஒத்திவைப்பு. அதிக ரசிகர்கள் ஆர்வம் காட்டும் நிலையில் போதிய இடம் இல்லாததால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்த நாளன்று அப்பகுதியில் பதிவான 600 செல்போன் அழைப்புகள். ஒரு காவல் உதவி ஆய்வாளருக்கு 100 செல்போன் அழைப்புகள் என பிரித்து கொடுக்கப்பட்டு விசாரணை தீவிரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த கார். 5 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். வேலூரில் நாய் இறைச்சி விற்பனை நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு துறையினர் நேரில் ஆய்வு. நாய் இறைச்சி விற்பனை என்ற குற்றச்சாட்டு உண்மையில்லை என விளக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது லாரி அடுத்தடுத்து மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஆட்சியர் நேரில் ஆய்வு. மதுரையில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது. வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து வெளியூரில் வசித்து வந்த நிலையில் சொந்த ஊருக்கு வந்தபோது படுகொலை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழப்பு. சிறுமியை திருமணம் செய்த சக்திவேல் என்பவர் குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தில் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே மீனவ கிராமத்தில் கோஷ்டி மோதல். தேவாலய திருவிழா தொடர்பாக மோதல் ஏற்பட்ட நிலையில் 10 பேர் காயம். ஹைதராபாத்தில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் நடிகர் துல்கர் சல்மான் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். மகளிர் செஸ் உலகக்கோப்பை காலிறுதி சுற்றில் சீன வீராங்கனையை வீழ்த்தினார் இந்தியாவின் கேனோரு ஹம்பி. உலகக்கோப்பையில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற மிகப்பெரிய சாதனையை படைத்தார் கோனேரு ஹம்பி. அடுத்த 3 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நடத்தும் உரிமையை பெற்றது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். 2027, 2029, 2031 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகள் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெறும் என ICC அறிவிப்பு.